ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபுல் டேவே நான்வெஜ் ஸ்பெஷல் தான். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கைமா சேமியா எக் பாயில் பண்ணது வித் சுண்டல். எங்கள் நானி இது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக கார சட்னியும் மில்லட் தோசையும் செஞ்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி டிஃபனில் போட்டு கொடுத்து விட்டாச்சு. மறக்காமல் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் தம் பிரியாணி தான் வித் பாசிமதி ரைஸில் பண்ணுறோம். நிறைய பேர் பாசிமதி ரைஸை குக்கரில் வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அது பிரியாணி டேஸ்ட்டே வராது. அது லைட்டாக குழஞ்சு வேற இருக்கும். ஒரு தக்காளி சாப்பிட்ற டெக்ஸ்சரில் தான் கண்டிப்பாக அது வரும். நம்ம சட்டியில் வச்சு சாப்பிட்டாலுமே இந்த உதிரியாக கரெக்டான டெக்ஸ்சரில் பிரியாணி டேஸ்ட்டில் வந்துடும். கம்மி குவான்டிட்டியாக இருந்தாலுமே ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருந்தாலுமே சட்டியில் வச்சு அப்புறம் தயிர் சட்னியை கெட்டியான டெக்ஸ்சரை வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன்ஸும் நல்லா இருக்கும். சூடாக நெய்யை ஊற்றி டம்மை உடைச்சு தொட்டுக்க சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா ஆனியன் சாலட் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபாயித்மாக்கு இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போன்விட்டா பவுடர் பாலில் கலந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த முளைக்கட்டி வச்ச ராகி, பனக்கல்கண்டு, ட்ரை டேட்ஸு, நட்ஸு, அப்புறம் சுக்கு, ஏலக்காய், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் மக்கானாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இந்த மக்கானாங்கிறது தாமரை விதை. இது ஒரு ரேட்டு, இன்னைக்குள்ள ரேட்டு நீங்களே பாருங்கள் டிமார்ட்டில். இந்த பவுடர் ஒரு மல்டி யூஸ்னே சொன்னதா. குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுக்கலாம், பாலில் கலந்து கொடுக்கலாம். நான் செஞ்சு இந்த மாதிரி கேக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சாஃப்ட்னஸாக வரும். டேஸ்ட்டு மாறாது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இனி நான்வெஜ் லிஸ்ட்டு முடிஞ்சிட்டு இல்லை. எங்கள் மாமிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் சூப்பு, எங்கள் நானிக்கு மிளகு ரசமும், என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரி பிரைன் ஃப்ரையும் தான் பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? இது எல்லாமே தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது சின்ன வெங்காயம் வரமிளகு வச்சு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்னா தான் நான் பெரிய வெங்காயத்தில் செய்கிறேன். முட்டையை தாராளமாக 2, 3 உடச்சி ஊற்றிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தசை பக்கமே நான் போக மாட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இப்போ நானே எடுத்து செஞ்சு மூளையை ஃப்ரை பண்ணுறேன், மூளையை ஆம்லேட் போடுறேன். ஆனால் இதில் எதுலேயுமே நான் டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன். டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுன்னா வாமிட் வந்துகிட்டே இருக்கும். நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தியும் மூளை கிரேவி வச்சு கொடுத்துட்டேன். பக்கத்து வீட்டில் எனக்கு சிக்கன் 65 குலாப் ஜாமுன்னால தந்துருந்தாங்க. இது என்னைக்கான வீடியோ நீங்களே பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தௌஹீதா ஃபஸ்ட் டைமாக இந்த பட்டாசெல்லாம் பார்க்கறனால வாயடிச்சு பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.